சொன்னியாமே நீ தான் கிராஃப்ட்ல கிங்குன்னு. நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பா டக்கரா? இல்லையே, நான் அப்படி ஒன்றும் சொல்லலப்பா. அவ பொய் சொல்றா. பொய் சொல்லாத ஹரிஷ். டியானும் சொல்றா. அப்பனா நீ சொல்லியிருக்க என்கிட்ட, நீ வந்து நடிக்கிற. சரி சரி மலர், உண்மையை சொல்லணும்னா கிராஃப்ட்ல நான் தான் கிங்கு. உண்மையை ஒத்துக்கோம்மா, உண்மையை ஒத்துக்கோ. உண்மையை சொல்றதுல எனக்கு என்ன பயம்? நீயும் நானும் வேணா போட்டி போடலாமா, பாக்குறியா? சரி சரி வா ஹரிஷ், ஒரு கை பார்த்துடலாம். போட்டி போட்டி தான், பயந்து ஓடிடாத சரியா? பயமா? எனக்கா? அந்த பயமே என்னை பார்த்து பயப்படும் மலர், தெரிஞ்சுக்கோ. போட்டி போட்டி தான், வா. வேணா ஒரு கண்டிஷன், டீம் வேணா பிரிச்சுக்கலாம். எனக்கு ஓகே ஹரிஷ், டீம் மேட்சே வச்சுக்கலாம். உனக்கு யார் வேணும்னு சொல்லு. எல்சா, லக்ஷ்மி, டியான் நாங்கள் 4 பேர் ஒரு டீம். அப்போ நான், ஆதினி, ஹேமா, டோரா, நாங்கெல்லாம் ஒரு டீம். நாங்களும் ரெடிப்பா. வாங்க கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டு வரலாம். ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? டைம் 3 minutes. ஓகே ஆதினி, என்னது இவன் ஹரிஷ் போட்டின்னு சொன்னான், ஆனால் இப்படி சாஞ்சு உட்காந்துருக்கான் ஒன்றும் பண்ணாமல். சரி அவன் உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டு நம்மளும் உட்கார முடியுமா? வாங்கப்பா ஏதாவது பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன கலர் எடுக்கலாம்? ப்ளூ கலர் எடுப்போம். அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக வந்து பிங்க் கலர் வச்சு செய்யலாம். ஃபர்ஸ்ட் பேப்பரை 2 ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு வந்து யாரும் வந்து கத்தி யூஸ் பண்ணி பண்ணக்கூடாது. ஸ்கேல் வச்சு நான் எப்படி அழகாக பண்ணுறேன்னு பாருங்கள். அது போலவே கட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைன்னா கையை கிழிச்சிடும் கத்தினா. அதெல்லாம் குட்டி பிள்ளைங்க நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறமா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி மடித்து எடுத்துக்கணும். இப்படி நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கணும். நல்லா ஃபோல்ட் பண்ணால் தான் திருப்பி எடுக்கிறப்ப நல்லா அந்த மடிப்பு நல்லா அழகாக தெரியும். அப்புறமா வந்து ஒரு பேப்பர் ஒரு லைனை மடித்து திருப்பி ஆப்போசிட் டைரக்ஷனில் அதை மடித்து எப்படியே எடுத்துக்கணும். பார்க்கறதுக்கு விசிறி போல் செஞ்சுக்கணும். சரிங்கம்மா, அங்கே பாரு கொஞ்சம் அவன் எப்படி படுத்திருக்கான்னு. எதுவுமே பண்ணாமல் நம்மளை வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கான். அவன் ஏதாவது பண்ண போகிறானா இல்லையா? அதுதான் தெரியல மலர். அவன் ஏன் இப்படி படுத்திருக்கானே தெரியல. நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்துட்டு நமக்கு ஆப்போசிட்டாக அவன் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கா பாரு. ஆனால் நம்ம தான் நல்லா பண்ண போகிறோன்னு, அவன் நம்ம தான் ப்ரைஸ் வாங்க போகிறோங்கிறது அவனுக்கு தெரியல. சரிங்கம்மா விடு, நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம். இப்போ ஆஃப் சர்க்கிளில் வந்து இருக்கிற மாதிரி எடுத்து அதை வந்து கம் போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ ஆஃப் விசிறி தயாராகிடுச்சு. இதே போலவே இன்னொரு ஆஃப் நம்ம செய்ய போகிறோம். ஆதினி, நீயும் போய் இதே மாதிரி நான் ப்ளூ கலரில் செய்கிற மாதிரி நீ போய் பிங்க் கலரில் செய்ப்பா. அவன் என்ன தான் பண்ணுறான்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஒருத்துக்கு பதிலாக 2 தான் செஞ்சு வைக்கலாம். அவனுக்கு தெரியாமல் செய்ப்பா. மலரக்கா எனக்கு ஏதாவது பேப்பர் கொடுங்க மலரக்கா. நானும் ஏதாவது பண்ணுறேன். நானும் உங்களை பார்த்து பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது மலரக்கா. ஏதாச்சும் பேப்பர் கொடுங்கக்கா ப்ளீஸ்க்கா. இல்லை டோரா, நம்ம எப்படியாவது வின் பண்ணியே ஆகணும். அதனால் போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் அக்கா உனக்கு பொறுமையாக உட்காந்து நான் கற்றுக் கொடுக்குறேன். நீ என்கிட்ட செஞ்சு காட்டிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போகலாம். சரியா டோரா? சரிக்கா. இப்போ அதே போல் இன்னொரு ஆஃப் வந்து விசிறி மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த சென்டர் பார்ட்டை வந்து கம் வச்சு ஒட்டிக்கிறோம். ஒட்டிட்டு திருப்பி வந்து அதையும் வந்து விரித்து விட்டுட்டு இப்போ இந்த 2 ஆஃப் சர்க்கிளையும் சேர்த்து வச்சு நம்ம கம் போட்டு ஒட்ட போகிறோம். மலர் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குடி. சூப்பராக இருக்கு. இது இவ்வளோ அழகாக வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஹரிஷ் நம்மளை விட என்ன அழகாவா செஞ்சிட போகிறான். அவன் படுத்திருக்க சைஸை பார்த்தா அவன் வந்து நம்ம அளவு கூட செய்ய மாட்டான் போல இருக்கு. அவன் என்ன செய்கிறான்னு பார்க்கலாம் பொறுமையா. அவன் தூங்கிட்டு இருக்கான் ஹேமா. எல்சாவும் லக்ஷ்மியும் தான் நம்மளை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்துட்டு செய்யலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க போல இருக்கு. சொன்னாலும் சொல்ல முடியாது. இவன் வந்து தூங்குறானா இல்லை இவன் நம்மளை பார்த்து வேறு ஏதாவது பண்ணுறதுக்கு ஐடியா பண்ணுறானா நானும் தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம் அவன் என்ன பண்ணுறான்னு. அப்புறம் ஒரு பிங்க் கலர் ஷீட் எடுத்து குட்டியாக 2 சர்க்கிள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். 2 சர்க்கிள் எடுத்துக்கிட்டு அதில் கம் தடவிட்டு அதை இந்த ஃப்ளவருக்கு நடுவில் வச்சு பேஸ்ட் பண்ணி இந்த ஃப்ளவரோட சென்டர் பார்ட்டாக பார்த்து கீழே விழாத அளவுக்கு நம்ம பேஸ்ட் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒட்டி விட்டுக்கணும். இல்லைனா கீழே விழுந்துடும். இங்கே பாருங்கப்பா, இந்த 2 பக்கமும் வந்து ஒட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து தேவையான மேல் பக்கம் உள்ள ஃப்ளார் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கீழே இருக்கிற ஸ்டெம் ரெடி பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம கீழே வந்து க்ரீன் கலர் இருக்குல்ல, அதில் வந்து கம் பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ராவை எடுத்து அதில் வச்சு அப்படியே நம்ம வந்து சுற்றி விட போகிறோம். அப்படின்னா கீழே இருக்கிற அந்த ஸ்டெம் ரெடி ஆகிடும். இது பார்க்குறதுக்கு அழகாக தண்டு போலவே இருக்கும். டைம் முடிய போது ஹேமா, நீ சீக்கிரமாக அதுக்குள்ளே லீஃப் கட் பண்ணி வை ஹேமா. இது ஃபஸ்ட்டு ஸ்டெம் ரெடி பண்ணியாச்சு. ஓகே ஃபஸ்ட்டு வந்து இந்த க்ரீன் கலர் இருக்குல்ல, அதில் வந்து இப்படி மடித்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து லீஃப் மாதிரியே நம்ம வந்து பென்சில் வச்சு ட்ரா பண்ண போகிறோம். ட்ரா பண்ணிவிட்டு அப்புறம் அதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டா 2 லீஃப் ரெடி ஆகிடும். அதை வந்து நம்ம வந்து அந்த ஸ்டெம்மோட அந்த பக்கமும் இந்த பக்கமும் நம்ம கம் போட்டு பேஸ்ட் பண்ணி விட்டுடலாம். ஓகே மலர், நானே லீஃப் பண்ணுறேன்.
நமக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நம்ம 2 லீஃப் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்படி நம்ம 2 ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதில் நம்ம லீஃபை வரைஞ்சி நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு ஒரே நேரத்தில் 2 லீஃப் கிடச்சிடும். ஸோ நமக்கு டைம் சேவ் ஆகும். ஓ மை காட், டைம் முடிய போகுது போல இருக்கே. அதுக்குள்ளே வேகமாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாவ் சூப்பர், அதுக்குள்ளே 2 லீஃப் நமக்கு கிடச்சிச்சு. இப்போ அதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து ஸ்டெம்மில் வந்து கம் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டு ஃப்ளாரில் வந்து அதை வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஒட்டிட்டு அதுக்கப்புறமா 2 லீஃபையும் அதுலேயும் வந்து கம் வச்சு பேஸ்ட் பண்ணிவிட்டு 2 பக்கமும் ஒட்டி விட போகிறோம். ஒட்டி விட்டால் நம்மளோட அழகான ஃப்ளார்ஸ் ரெடி ஆகிடும். வாவ், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல மலர். டே ஹரிஷ், எழுந்துடா, அவங்க முடிச்சிட்டாங்கடா, நம்ம தான்டா அடுத்து பண்ணணும். தூங்கிட்டே இருக்காதடா, எந்திரிடா. எல்சா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேர்ட்ஸ் பண்ண போகிறோம். நம்ம வந்து பேர்ட்ஸ் பண்ணுறது வந்து அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுப்பா. நம்ம தான் கிராஃப்டில் கிங் ஆச்சே, அதனால நமக்கு தான் தெரியும். அவங்களுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. அதை தான் நான் இவ்வளோ நேரம் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அவங்க நினச்சிட்டாங்க நான் வந்து தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. தூங்குறவன் தான் என்றைக்குமே ஃபஸ்ட்டில் வருவான், யோசிச்சுட்டு இருக்காங்கிறது அவங்களுக்கு தெரிலப்பா. சரி சரி, வாங்க நம்ம வேலையை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பர்பிள் கலரில் வந்து பேப்பர் எடுத்திருக்கோம். இதை வந்து ஃபஸ்ட்டு சர்க்கிள் டைப்பில் 2ஆக வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். அப்படின்னா நமக்கு வந்து 2 கிடைக்கும். அதை வந்து நம்ம வந்து ஆஃபாக மடிக்க போகிறோம். மடிச்சுட்டு அதை கட் பண்ணி விட போகிறோம் இந்த எட்ஜில். அங்கே பார்த்தியா லக்ஷ்மி, ஒரு ஃப்ளவரை பண்ணிவிட்டு வந்து நம்ம தான் என்னமோ பெருசாக கிராஃப்டில் கிங்குன்னு வந்து நினச்சிட்டு உட்காந்துருக்காங்க. அதை ஒரு ஃப்ளவர்லாம் ஒரு சின்ன கிராஃப்ட்டு, அதை போய் அவங்க நினச்சிட்டு பெரிய கிராஃப்ட்டுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம பண்ண போகிறோம் பாரு பேர்ட்ஸு, அதை பார்த்துட்டு வந்து நமக்கு தான் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைக்க போகுது. பாரு. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு குட்டி சர்க்கிள் நம்ம வந்து அதில் வந்து வெட்ட போகிறோம். குட்டி சர்க்கிள் பண்ணி இப்படி கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஏதாவது உனக்கு தெரியுமா எல்சா? டே ஹரிஷ், எனக்கு எப்படிரா தெரியும்? நீ தான் நம்ம வந்து சஸ்பென்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம டீமுக்கே சொல்லாமல் பண்ணிகிட்டு இருக்கியே. முதல்ல உனக்கே தெரியுமாடா? அதுவே எனக்கு டவுட்டாக இருக்குடா. என்ன எல்சா, நீ நம்ம குரூப்பா இல்லை அந்த குரூப்பா? அங்கே இருக்க வேண்டிய நீ இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு என்ன வந்து நீ கலாய்ச்சிட்டு இருக்க? தெரியாமல் தான் நான் இவ்வளோ இது பண்ணிக்கிட்டு இருக்கேனா? நான் தான் முன்னகடியே சொல்லிட்டேனே நான் வந்து கிராஃப்டில் கிங்குன்னு. அப்புறம் எப்படி தெரியாமல் பண்ணுவேன் எல்சா? நீ ரொம்ப பேசின, அந்த டீமுக்கு ஒன்றை விட்டுட்டு நாங்கள் 3 பேரும் ஜெயிச்சிடுவோம் பார்த்துக்க. நீ நம்ம டீம் மேட்டாக நடந்துக்கோ. நீ பண்ணுறதை விட பேசுறது தான்டா வாய் கிளிய பேசுகிற. அதிகமாக பேசாதடா, ஆணவத்தில் ஆடாதடா. எல்சா, நீ பேசாம இரு. நம்ம டீமை நான் எப்படி ஜெயிக்க வைக்கிறேன்னு மட்டும் பாரு எல்சா. இங்கே பார்த்தியா, பேர்ட்ஸோட உருவமே வந்துருச்சு. நீ போட்ட மொக்கையில் நான் வந்து சொல்கிறதையே மறந்துட்டேன். சரி கதைக்கு வருவோம். இங்கே பாரு, இந்த 2 சர்க்கிளையே வந்து ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த பேப்பரில் கட் பண்ணி வச்சுருக்கதையும் சேர்த்து ஜாயின் பண்ணி ஒட்டிடுவோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ அடுத்ததாக க்ரீன் கலர் பேப்பர் எடுக்கிறோம். இந்த பேப்பராவது எதுக்கு எடுக்கிறோன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? அதுவும் ஒன்றும் தெரியாது. ஆனால் ஜெயிக்கிறவன் பக்கத்தில் உட்காரணுன்னு மட்டும் வந்து கட்டில் போட்டு வந்து உட்காந்துருவீங்க. இது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், வேறு ஒன்றும் தெரியாதுப்பா. சரி விடுங்க. வந்து ஊருக்காக உழைக்கிற ஒருத்தர்னு சொல்லுவாங்க. அந்த ஒருத்தர் நானாகவே இருந்துட்டு போகிறேன். இதுதான் பேர்டோட பீக். டியான், உனக்கு பீக்னா என்னன்னு தெரியுமா? பீக்னா மூக்கு, தெரிஞ்சுக்கோ சரியா? சரிண்ணா, நான் ஞாபகத்துல வச்சுக்கிறேன். பீக்னா மூக்கு. சரிண்ணா. சூப்பர் டியான். உன்னை போல ஒரு ஆளை தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். உன்னை போல ஒரு ஆள் இருந்தா எனக்கு 100 பேர் இருக்கிறதுக்கு சமம் டியான். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா டெய்ல் பண்ணிட்டு இருக்கோம். டெய்ல்னா என்னன்னு தெரியுமா டியான்? எனக்கு தெரியும்ண்ணா. அப்படின்னா வாலு. கரெக்ட், அதுதான் நீ டியான். நீயும் ஒரு வாலு. எல்சாக்கா, இந்த அண்ணன் கூட இருக்கிறதுக்கு நம்ம சும்மாவே இருந்துடலாம் போல இருக்குக்கா. பேசியே சாவடிக்கிறாங்கக்கா. அவன் அப்படிதான் டியான். என்னதான் பண்றான்னு பாப்போம், வெயிட் பண்ணு. இப்போ வந்து நம்ம லெக் ஓட்ட போகிறோம். ஐயோ, டைம் வேற லேட் ஆயிடுச்சு, அதனால சீக்கிரமாக பண்ண போகிறோம். அடுத்ததாக வந்து நம்ம வந்து என்ன ஓட்ட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணு ஓட்ட போகிறோம். பேர்டுக்கு வந்து ஐஸ் தானே முக்கியம், இல்லைன்னா கண்ணு தெரியாமல் எங்கேயாவது போய் முட்டிட்டுல நிற்கும். பார்த்தீங்களா, நான் எப்படி டைமை வந்து சேவ் பண்ணிவிட்டு ஜாலியாக பேசியே வந்து கிராஃப்ட் பண்ணேன். இதுக்கு தான் சொல்கிறேன் நான் கிராஃப்டில் கிங்குன்னு. ஆனால் யாராவது நம்புறீங்களா? ஒருத்தர் நம்ப மாட்டேன்றீங்க. நான் சொல்கிறத விட என் செயலில் காட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் காட்டிகிட்டு இருக்கேன். பாருங்க. டே ஹரிஷ், நீ ரொம்ப ஓவரா பேசாதடா. நாங்களும் 2 ஃப்ளார் பண்ணியிருக்கோம். இங்கே பாருடா, நாங்களும் கலர்ஃபுல்லாக தான்டா பண்ணியிருக்கோம். உனக்கு சளைச்சவங்க நாங்கள் இல்லைடா. 2 பேருமே அழகாக தான் பண்ணியிருக்கோம். பாத்தியா? இப்போ சொல்லு ஹரிஷ், கிராஃப்டில் கிங்கு யாருன்னு? இப்போவும் சொல்கிறேன்ப்பா, கிராஃப்டில் கிங்கு நான் தான். ஏன் தெரியுமா? ஏன்னா நீங்களாம் குயின்ஸ்.
டே ஹரிஷ், உன்னை யாரும் பேச்சில் ஜெயிக்க முடியாதுடா. பேச்சிலையும் நீ